प्रधानमंत्री नरेंद्र मोदी जो कि फिलहाल इंडोनेशिया में है और यहाँ पर उन्हें வணக்கம். இப்போ வந்து மோடிஜி இந்தோனேஷியா போயிருக்காங்க. அவர் ஏகப்பட்ட வெளிநாடு விசிட் போயிருக்காரு. ஆனால் இந்த விசிட் வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஹிஸ்டாரிக் விசிட்டாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ சுவாரஸ்யமான விஷயங்கள், அவ்வளோ ஃபர்ஸ்ட் டைம் நடக்கக்கூடிய விஷயங்கள், அவ்வளோ விஷயம் நடந்திருக்குது. நான் அதில் ஒரு சில ஹைலைட்ஸ் மட்டும் நான் கடை இந்த வீடியோவில் சொல்கிறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணால் பாருங்கள். நான் அந்த வீடியோவில் உள்ள கிளிப்பிங்ஸும் நிறைய ஷேர் பண்ணுறேன். நான் உங்கள் மணியன் கோபி, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். ஸோ முதல்ல எப்பயும் போல் மோடிஜி போகும்போது இப்போ ஆஃப் லேட் இது ரொம்ப பெரிய எல்லாருமே பண்ணுறாங்க. அதாவது பறக்கும்போதே ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு எஸ்காட், நிறையா ஏரோப்ளைன்ஸ் அவங்களுடைய ஏர்ஃபோர்ஸ்லேருந்து எஸ்கார்ட் பண்ணி தான் கூட்டிகிட்டே போகிறாங்க மோடிஜியை. அங்கேருந்தே அவங்களுடைய வரவேற்பு ஆரம்பிச்சிடறாங்க. அவங்களுடைய ஸ்பேஸ்க்குள்ளே போனோன்னே வரவேற்பு ஆரம்பிச்சிடுறாங்க. அவ்வளோ பெரிய கிராண்ட் வெல்கம், மிகப்பெரிய கிராண்ட் வெல்கம். அதுக்கு பேர்லாம் சொல்கிறாங்க. நான் அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் ப்ளே பண்ணுறேன். குதிரை படை அந்த மாதிரி பெரிய ஒரு கிராண்ட் வெல்கம் பண்ணிவிட்டு அவர் இறங்கும் போது அவரை வெல்கம் பண்ணுறதுக்கு யாரெல்லாம் இருக்காங்கன்னா, இந்தோனேஷியாவோட பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டரு, அதுக்கப்புறமா 4 முக்கிய துறைகளுடைய மந்திரிகள். இவ்வளோ பெரிய கிராண்ட் வெல்கம் பண்ணதே இல்லைன்னு சொல்லி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லோரும் சொல்கிறாங்க. அவ்வளோ பெரிய கிராண்ட் வெல்கம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது பட்டாளத்தோடு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு பெரிய ஒரு ராயல் டின்னர் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதில் இந்தோனேஷியன் தலைவர் வந்து பேசுகிறார். அதில் ஒரு முக்கியமான ஒரு சில விஷயங்கள் பேசுகிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நான் வெளிப்படையாக ஒத்துக்கிறேன், நான் நிறையா ஸ்கீம்ஸை வந்து நான் மோடி அவர்களோட ஸ்கீம்ஸை தான் காப்பி பண்ணி இங்கே நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, இதை நான் ஒத்துக்க மாட்டேன்னு நினைப்பாங்க. நானே ஓப்பனாக ஒத்துக்கிறேன், நான் அவரோட ஸ்கீம்ஸை நிறைய இதை காப்பி அடித்து தான் நான் இங்கே ஃபாலோ பண்ணுறேன். அது ஏன் எனக்கு தயக்கம் இல்லைன்னு சொன்னால், ஏன் நான் அதை ஒத்துக்கிறது தயக்கம் இல்லைன்னு சொன்னால், பல லட்சம் பல கோடி மக்களுக்கு அது பயன்பெறுதுன்னு சொன்னால் நம்ம ஏன் வந்து அதை பண்ணக்கூடாது, அதில் எதுக்கு நம்ம மறைக்கணும், அது வெளிப்படையாக நம்ம பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் பண்ணுறேன். நிஜமாலுமே இது அவ்வளோ பேருக்கு நன்மை கொடுக்குது. நான் மோடிஜியோட கரியரை, மோடிஜியோட வாழ்க்கையை, மோடிஜியோட பாலிசிஸ் எல்லாத்தையும் நான் க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன், க்ளோஸாக ஃபாலோ பண்ணுறேன். இது வந்து அவ்வளோ முக்கியத்துவம் வந்து நீ அவ்வளோ இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு. அப்புறம் சொல்கிறாரு, இந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் அவ்வளோ ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது. எங்கள் நாட்டில் இருக்க பல தேசிய சின்னங்கள் வந்து இந்திய வரலாறுலேருந்து வந்தது தான். எங்கள் நாடு வந்து முக்கால்வாசி இந்திய கலாச்சாரத்தில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டது தான். இங்கே இருக்கிற பேர்களில் வந்து முக்கால்வாசி பேர்கள் இந்திய கலாச்சார இன்ஃப்ளூயன்ஸ் கொண்ட பேர்கள் தான். எங்கள் மொழியில் 30% ஒரு ஸ்பீச்சில் சொல்லியிருக்காரு, 40% ஒரு ஸ்பீச் சொல்லியிருக்காரு, 50% ஒரு ஸ்பீச் சொல்லியிருக்காரு. அதாவது என்னோட மொழியில் 50% வந்து சான்ஸ்கிரிட்டில் உடைய தாக்கம் வந்து எங்கள் மொழியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ விஷயங்கள் வெளிப்படையாக பேசுனது எல்லாருக்குமே பயங்கர ஷாக். என்னடா அது இப்படி ஒரு என்ன சொல்கிறது வெளிப்படையாக இவ்வளோ பெரிய இந்திய நாட்டோடைய, நம்ம நாட்டோடைய ஒரு பெரிய நண்பனாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், மோடிஜிக்கு வந்து அவருடைய 35வது விருது, என்ன விருதுன்னு சொன்னால் அந்தந்த நாட்டோட உயரிய விருது. இப்போ இந்த இந்தோனேஷியாவோட உயரிய விருது வந்து அவருக்கு கொடுக்குறாங்க. பின்டங் அதிபூர்ணா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், அதில் பேர் அதிபூர்ணா. ஸோ அந்த பூர்ணம்னா முழுமை, அதினா ஆக சிறந்த, ஸோ அதிபூர்ணாங்கிறது தான் விருது பேர். அவர் சொன்ன மாதிரி வருது பாருங்கள். ஸோ அந்த விருதை வந்து மோடிஜிக்கு கன்ஃபர் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அவர் வந்து அந்த பிரசிடென்ட் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நான் வந்து இந்தியாவுடைய அரசியலுக்குள்ளே தலையிடுறதுக்கு நான் விரும்பலை, அதுக்குள்ளே நான் போகல. ஆனால் எல்லாருக்குமே தெரியும், நானும் இப்போ சொல்கிறேன், நான் மோடிஜியோட மிகப்பெரிய ஃபாலோயரு. அவர் மேலே நான் அவ்வளோ பெரிய அட்மிரேஷன் வச்சுருக்கேன், நான் பெரிய அட்மைரரு. அவர் உயர்ந்து பார்க்குறேன். அவரோட பாலிசி நான் காப்பி அடிச்சிருக்கேன். ஏன்னா அது காப்பி ரைட்லாம் ஒன்றும் கிடையாது, அதனால் காப்பி அடிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து மோடிஜி அவரோட ஸ்பீச்சில் என்ன சொல்லிட்டாருன்னா, காப்பி ரைட்லாம் கிடையாது, நீங்கள் பாட்டுக்கு காப்பி பண்ணுங்கள், மக்களுக்கு நல்லதுன்னு நடக்கட்டும்னு சொல்லி அவரும் சொல்லிட்டாரு. அதனால் யாரும் என்னை கோர்ட்டில் கேஸும் போட முடியாது என் மேலே அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக சொல்லிவிட்டு, என்னோட டிஎன்ஏ வந்து இந்தியன் டிஎன்ஏன்னு சொல்லிட்டு இந்தோனேஷியன் பிரசிடென்ட் சொல்கிறார். அதுக்கு முன்னாடியே டவுட் இருந்துச்சு. ஏன்னா எப்போல்லாம் இந்தியன் மியூசிக் நான் கேட்குறேனோ அப்போல்லாம் என் உடம்புல ஒரு அதிர்வு இருக்கும், நானே மூவ் ஆகிடுவேன். அப்போது எனக்கு என்னடா இது இந்தியாவுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பேன். பார்த்தேன், நான் செக் பண்ணி பார்த்தேன், எனக்கு வந்து இந்தியன் டிஎன்ஏன்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஸோ நம்ம சொல்லுவோம் இல்லையா, விஸ்வகுருன்னு சொல்லி சொல்கிறோம், உலகமே பார்க்குதுலாம் சொல்கிறோம்ல, அது நடந்துகிட்ருக்கு, நம்ம கண்ணு முன்னாடி நடந்துகிட்ருக்கு, நம்மளால் நம்ப முடியல, கிள்ளி பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன்னா ஆஃப்ரிக்காவில் வந்து ஒரு தலைவர் மோடிஜி காலில் விழுந்தார். அஃப்கோர்ஸ் அது வந்து நம்ம பாரத நாட்டுக்கு அவங்க கொடுக்குற மரியாதை, ரெப்ரஸன்டேட்டிவாக மோடிஜி இருக்கிறார். மோடிஜியை வந்து அவங்க நம்ம நாட்டோட ரெப்ரஸன்டேட்டிவாக பார்த்து இந்த மரியாதை கொடுக்குறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் வந்து சங்க குடும்பம். ஸோ சங்கத்தில் வந்து சின்ன வயசுல சொல்லுவோம், இந்த மாதிரி பாரத நாடு வந்து அவ்வளோ தொன்மையான நாடு, உலகத்துக்கே நம்ம வந்து வழிகாட்டியிருக்கோம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. அப்போ நிறைய சொல்லுவோம். அப்போது இந்தோனேஷியாவில் வந்து அவங்களோட ஏர்ஃபோர்ஸ் வந்து கருடான் இருக்கும். அப்போது அப்படிலாம் நிறைய கேட்போம் இல்லையா. அப்போது அதெல்லாம் வந்து ஒரு கதை மாதிரி இருக்கும். அதாவது என்ன சொல்கிறது, உண்மையாக போய் அதெல்லாம் சயின்டிஃபிக்காக நம்ம செக் பண்ணுறலாம் கிடையாதுல்ல, பெரியவங்க சொல்கிறாங்க கேட்குறோம். இன்றைக்கி உலக ஸ்டேஜில் ஆன் கேமரா உலகத்தோட 4வது பாப்புலேட்டட் கண்ட்ரி, ஃபுல் முஸ்லீம் பாப்புலேட்டட், 90% முஸ்லீம் பாப்புலேஷன் இருக்கிற நாடு, அந்த நாட்டோடைய தலைவர் வந்து
இப்படி பேசுகிறார். நாங்கள் இந்தியாவில் தான் ஃபுல்லாக இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கோம், எங்கள் மக்கள் எல்லாருமே இந்தியாவை இன்ஃப்ளூயன்ஸ் ஆன மக்கள், எங்கள் கலாச்சாரம் வந்து இந்தியாவை இன்ஃப்ளூயன்ஸ் ஆன கலாச்சாரம், என்னோட டிஎன்ஏ இந்தியான்னு சொல்லிட்டு இந்தோனேஷியன் முஸ்லீம் கண்ட்ரியோட பிரசிடென்ட் சொல்கிறார். அப்போது கனவு நனவாகிற மாதிரி தானே இருக்குது. அப்புறம் அவர் சொல்கிறாரு, நான் வந்து பெரிய பொலிட்டீஷியன் கிடையாது, நான் மொத்தம் இது வரைக்கும் 4 தேர்தலில் போட்டிட்டு இருக்கிறேன், அதில் 3 தேர்தலில் தோத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னு சொன்னால் மோடிஜியோடைய அரசியலை நான் பார்த்தேன், மோடிஜியை ஃபாலோ பண்ணேன், மோடிஜி என்னலாம் பண்ணுறாருன்னு பார்த்தேன், அவரோட பாலிசிஸ்லாம் படித்தேன், அவர் கேரியரை படித்தேன். அதுக்கப்புறமா அதெல்லாம் நான் வந்து எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அதில் பதில், அதாவது அதில் வந்து எனக்கு என்ன கிடைக்குதுன்னு சொன்னால் ரிசல்ட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பேசுகிறார். மோடிஜி என்ன பேசுகிறாருன்னு சொன்னால் நிறையா சொல்கிறார், இந்த காப்பிரைட்லாம் கிடையாது, காப்பி பண்ணிக்கோங்க நல்லது தான் சொல்கிறாரு. அப்புறம் இந்தோனேஷிய மக்களுக்கு வந்து குச்சு குச்சு ஹோத்தாகங்கிற பாட்டு ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏதோ கொஞ்சம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி, ஏதோ சின்ன சின்ன விஷயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ அவர் சொல்கிறாரு அந்த பாட்டு பிடிக்கும், ஆனால் இந்தியாவும் இந்தோனேஷியாவும் ஒன்றா சேர்ந்து நடக்கும்போது பகுத் குச்சு ஹோத்தாக அப்படிங்கிறார், இன்னும் நிறைய விஷயமே நடக்கும் அப்படிங்கிறாரு. பயங்கர ஒரு ஜனரஞ்சகமான ஒரு லிங்க்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாட்டுக்கும் இவர் சொன்ன வாக்கியத்துக்கும் பயங்கரமான ஒரு ஜனரஞ்சகமான கனெக்ட். वैसे मैंने देखा कि हां भारत का गाना कुछ कुछ होता है बहुत ही लोकप्रिय है. आज मैंने प्रेसिडेंट प्रबोवो इस पर कहा कि जब भारत और इंडोनेशिया साथ मिलकर चलते हैं तो कुछ कुछ से भी आगे बढ़कर बहुत कुछ होता है. ஸோ அப்படி அவர் பேசுகிறாரு. ஸோ என்னோட பிளான் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து நாளைக்கு நாளை கழிச்சுக்குள்ள இந்தோனேஷியன் பிரசிடென்ட்டோட ஸ்பீச்சு அது மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டோம். மோடிஜியோட இந்தோனேஷியன் ஸ்பீச் அதை வந்து தமிழாக்கம் பண்ணி நான் ஷேர் பண்ணுறேன், ஏன்னா நம்ம ஆளுங்க தர்றதில்லை. ஸோ நம்ம சேனலில் நம்ம வந்து அதை தமிழாக்கம் பண்ணி நான் அவர் என்ன பேசணும் நான் கேட்க போகிறேன், அதை நான் அப்படியே உங்ககிட்டையும் பகிர்றேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த நியூஸு, இந்த ஃபாலோ அப், இந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது. ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம், அந்த வீடியோட நோக்கம். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க, உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அந்த வீடியோஸ் நான் அப்ளை பண்ணுறது முடிச்சுட்டு மேலும் ஒரு பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் வீடியோ சந்திக்கிறேன். வணக்கம். Canada!